ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் வந்து நம்பர் சீரியஸ் பார்ட் 2 வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி ஈஸியாக ஷார்ட்கட்ஸில் பார்த்துருப்போம். சிம்பிள் விஷயம் தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நம்பர் சீரியஸ் வந்து ஈஸியாக வந்துடும். ஜஸ்ட் அந்த ட்ரிக்ஸ் எப்படிலாம் நம்பர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 4 × 8, அதாவது நம்பர் ஃபஸ்ட் எடுத்துமே அந்த கொஸ்டின்ஸ் படிக்கணும். அந்த ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் இருக்கிற கேப் பார்க்கணும். ஸோ அந்த கேப் பார்க்கும் போதே அது என்னவா வரும் அப்படின்றத நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து 4 × 8 அப்படின்னா 4 2s are 8, 8 3s are 24, 24 × 4 96. ஸோ அந்த மாதிரி வந்ததுனால நம்மளால் ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போது 480 × 6 வந்து பார்த்தீங்கன்னா 2880. அவ்வளோ சிம்பிள். ஸோ நீங்கள் வந்து அந்த நம்பரை டிஃப்ரென்ஷியேட் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியும். எந்த சம்மனாக எடுத்துக்கோங்க. ஸோ ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், ரிவர்ஸாக பண்ணியிருக்காங்க. 2 10s are 2 5s are 10. ஓகேங்களா? 10 4s are 40, 43s are 120. அப்போது அப்படியே கம்மி பண்ணிகிட்டே போயிருக்காங்க. கடைசியாக வந்து 240 இருக்குது. 240க்கு அடுத்து நம்ம 240 × 1 240 தான். ஸோ அப்போ ஆன்சர் 240 தான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 240க்கு அடுத்து வந்து அதிகமாக போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 260 280 அந்த மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னா வந்து 480 அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மல்டிப்ளை பண்ணி கம்மியாகிட்டு தான் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ 240 × 1 வந்து 240 தான். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்து இருக்கிற சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு வந்து இந்த இடத்துல வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 4ன்னு கொடுத்துருக்காங்க. 4 4க்கு அங்கே எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து யோசிப்பாங்க. ஸோ 4 4, அதாவது ஒரு நம்பர் வந்து ரிப்பீட்டடாக அடுத்த நம்பராக கொடுத்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து மல்டிப்ளிகேஷனில் தான் வரும். மேக்ஸிமம் மல்டிப்ளிகேஷன் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் வச்சுங்க 4 × 4 அப்படின்னா 4 1s are 4. அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து 4 × 2 போட்டிங்கன்னா 8 வரும். அதோட கம்மியாக இருக்குன்னா அப்போ 1.5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மு. ஸோ 4 × 4, 4 1s are 4, 4 கூட 1.5 போட்டால் 6, 6 2s are 12. அதுக்கடுத்து அப்படியே 0.5 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போது 30 × 3 வந்து 190. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஜஸ்ட் அது ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ முடிச்சுட்டு பிறகு நான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் லிங்க் வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ அந்த டெஸ்ட் லிங்க்கில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ 10 15 15 22.5 இதுவும் அதே தான். ஸோ ஒரு நம்பரில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 10 2s are 20. அப்போது அதில் வந்து 15ஆக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து 1.5ஆல் தான் வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளிகேஷனில் மோஸ்ட்லி வந்து 1.5 1 அந்த மாதிரி தான் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், 15 × 15 1. அதுக்கடுத்து வந்து 1.5 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 22 × 5 வந்து × 2. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து 10 / 50 அப்படின்னா /2. அதாவது இந்த சம் பாருங்கள், ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, அடுத்த சம் வந்து பாருங்கள், 100 50 25 12.5 6.25. ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா வந்து 3.125, அதாவது 2 2ஆக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த 3.125 போட மாட்டாங்க, 3.5 அந்த மாதிரி போட்டுட்ருவாங்க. ஸோ 3.125 தான் வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து வந்து பாருங்கள், 600 கொடுத்தாவே அது /1 இல்லை மல்டிப்ளை 1, அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். 600 அதுக்கடுத்து 300 இருக்குன்னா /2. அப்போ பாதியாக வந்து குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? சிம்பிள். அதுக்கடுத்து வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் டிவைட்ஸ் இப்படி தான் இருக்கும். நம்ம ப்ரைம் நம்பர்ஸில் சம்ஸ் பார்ப்போம். ப்ரைம் நம்பர்ஸ்னால் டைரக்ட் ப்ரைம் நம்பர்ஸ் கேட்பாங்க. 7 11 13 17 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ப்ரைம் நம்பர் பார்த்திங்கன்னா 19. ஓகேங்களா? ஸோ இது டைரக்ட் ப்ரைம் நம்பர். அதுக்கு அடுத்த சம் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. இப்போது 6க்கும் 8க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 2, 8க்கும் 11க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 3, 11க்கும் 16க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 5, 16க்கும் 23க்கும் டிஃப்ரென்ஸ் 7. அதாவது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸில் வந்திருக்கு. கீழே என்ன பண்ணுவாங்கன்னா 2 3 5 7 இருக்குது. 7க்கு அடுத்து 9 தான் இருக்குது, 9 வரும்னு சொல்லிட்டு 23 + 9 ஆட் பண்ணி 32ன்னு ஆன்சர் கொடுத்துருவாங்க. நிறைய பேர் இந்த மிஸ்டேக் தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி 2 3 5 7 அப்படி வந்தாவே அது ப்ரைம் நம்பராக தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அப்போது 9க்கு பதிலாக 11 போடணும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது நீங்கள் வந்து 23 + 11 ஆட் பண்ணிங்கன்னா வந்து 34 வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து
மிஸ்ஸிங் சீரியல்ஸ். ஸோ இது வந்து கண்டே பிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது வரும். 2க்கும் 3க்கும் டிஃப்ரென்ஸ் 1, 3க்கும் 10க்கும் டிஃப்ரென்ஸ் 7. ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க. இங்கே வந்து நமக்கு என்ன வரும்னு தெரியாது. கடைசியாக வந்து கீழேயும் தெரியும் இன்னொரு முறை வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அது வந்து இருக்குது பாருங்கள் 6 6ஆக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. ஸோ 6 12 18 18 + 6 வந்து 24. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா 37 இப்போ என்ன பண்ணணும்னா 37 24 ஆட் பண்ணால் 61. ஓகேங்களா. ஃபைனலாக வந்து இந்த 66 கூட 61 ஆட் பண்ணால் 127. நீங்கள் அதை வந்து சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக வந்து வந்துடும் ஆன்சர். அதாவது இந்த மாதிரியும் கேட்கலாம். அடுத்து இங்கே கீழே கொடுத்துருக்க பாருங்கள் 21 84 336 3344 இதெல்லாமே வந்து அதோடைய டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி வந்திருக்குன்னா அது கூட வந்து 4 மல்டிப்ளை பண்ணால் அந்த டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இதெல்லாம் வந்து பேங்கிங்கில் கேட்பாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது வந்து பேங்கிங், அதாவது திடீர்னு நம்மளால் பண்ண முடியாது. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து அந்த டிஃப்ரென்ஷியேட் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது நம்பர் சீரிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 100 சம்ஸ் வந்து நீங்கள் போட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கடுத்து ப்ரிப்பேர் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏன்னா நிறையா வந்து உங்களுக்கு வந்து ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்கும். இதில் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து நம்பர் சீரிஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு போட்டாவே ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து ஸ்கொயர் நம்பர் வந்து டேரெக்டாக கேட்டிருக்காங்க. 36 49 64 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 6 ஸ்கொயர் தான் 36, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் வந்து 81. ஓகேங்களா. அப்போ 10 ஸ்கொயர் வந்து 100. ஸோ சிம்பிள், 9 ஸ்கொயரும் அந்த இடத்துல வரும், 81 ஆன்சர். க்யூபும் அதே மாதிரி தான். ஸோ பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மோஸ்ட்லி அது க்யூபில் வருதா அப்படின்றத பாருங்கள். ஏன்னா வந்து க்யூபில் இப்போது 11 க்யூப் அப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா 1331 அப்படின்றது 11 க்யூபு. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாவே அது க்யூபில் தான் வருது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் வந்து க்யூப் நம்பர்ஸ் வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு 20 வரைக்குமாவது நம்ம படிச்சிருக்கணும். அதுக்கடுத்து வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டை வந்து ஸ்கொயர் பண்ணிவிட்டு அது கூட ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் 17 26 37 15 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 17 26 எல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நம்பருடைய ஸ்கொயர் மாதிரியே இருக்குது. அப்படி தான் எப்படின்னா இப்போது 16 பக்கத்தில் இருக்குது. 16 வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்கொயர் கூட 1 ஆட் பண்ணால் 17. 16 + 1 17. 5 ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா 25 கூட 1 ஆட் பண்ணால் 26. 7 ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா வந்து 49. 6 ஸ்கொயர் இங்கே எழுதாமல் இருக்கேன். 6 ஸ்கொயர் + 1 வந்து 37. 7 ஸ்கொயர் + 1 வந்து 50. அப்போ அதுக்கடுத்து என்ன வரும்? 8 ஸ்கொயர் தான் வரும். 8 ஸ்கொயர் + 1 அப்படின்னா வந்து 64 + 1 வந்து 65. அதுக்கடுத்து வந்து n க்யூப். ஓகேங்களா. ஸோ n க்யூப் அப்படின்றது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அடுத்த சம் பாருங்கள். அடுத்த சம்மில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, அது வந்து க்யூபில் கொடுத்துருக்காங்க. 1 க்யூப் + 1, அதாவது 1 க்யூப் வந்து 1 தான். 1 + 1 வந்து 2. அதுக்கடுத்து வந்து 2 க்யூப் + 2, அதாவது 2 க்யூப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 8. ஓகேவா. 8 + 2 10. அப்போ க்யூபில் வந்து அடுத்தடுத்த நம்பர் கூட க்யூபில் ப்ளஸ் அதுக்கடுத்த நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க. 4 க்யூப் கூட வந்து 4 ஆட் பண்ணியிருக்காங்க. 5 க்யூப் கூட 5 ஆட் பண்ணியிருக்காங்க. 6 க்யூப் கூட 6 ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாவே தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் லிங்க் நான் முடிஞ்சால் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து கொடுக்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தயவுசெய்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஆப்டிடியூட்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் நமக்கு அது வராது அப்படின்றத மட்டும் நினைக்காதீங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் சால்வ் பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.